பிரித்தானியாவில் இப்போ அதிகமாக பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ருவாண்டா பில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளில் இருந்து ஏராளமான போராட்டங்கள் லண்டன் பகுதிகளில் ஹோட்டல்களை முற்றுகையிட்டு இல்லை நாட்டுக்கு அனுப்பப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்ன சிலரும் ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட போகிறாங்க அப்படின்ற பலரும் சேர்ந்து பல ஆர்ப்பாட்டங்களையும் மனித உரிமைகள் சம்பந்தமான முறைப்பாடுகளையும் செய்திருந்ததையும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரே இரவில் இத்தனை வருஷம் நீங்கள் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, சட்டவிரோதமாக இருக்கிறவங்களை நாங்கள் நாடு கடத்த போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு பலருக்கும் ஒரு பேரிடியாக வந்திருந்தது. ஜூலை மாதம் நடுப்பகுதி அளவில் இவங்க எல்லாம் அனுப்பப்படுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயாராகி இருக்கிற இந்த நேரத்தில் பல மாற்றங்கள், பல திடுக்கிட வைக்கிற தகவல்கள் கசிஞ்ச வண்ணம் இருக்கு. இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் லிவர்பூல் பக்கத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு நாய்க்கு ஏற்பட்ட ஒரு அநீதி அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கு. அது சம்பந்தமான தகவல்களையும் பார்க்கலாம். அதோட சேர்ந்து இப்போ பிரித்தானியாவுக்கு ஸ்டூடெண்டா வாரவங்களுடைய நாட்டம் கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு. அரசாங்கத்துடைய நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது. வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு படிக்க வாரவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவுக்கு வருகின்ற மைக்ரன்ஸை குறைக்கிற பல முயற்சிகளில் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டிருந்தது. அதற்கான ஒரு பிரதிபலனாக அதோட அவுட்கம்மாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூகேக்கு வரதுக்கு நாட்டம் காட்ட மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கசிஞ்ச வண்ணம் இருக்கு. இதற்கு இந்த யூனிவர்சிட்டிஸ் தரப்புல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு அப்படின்றதும் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த சேனல்ல முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ இன்னும் பல நண்பர்களுக்கு ரீச் ஆகும், அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு, ருவாண்டா பில் அப்படின்னும் போது அதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது, அதில் ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது, அப்படின்னு சொல்லி சந்தேகிக்கப்பட்டது. அதில் மிகப்பெரிய ஓட்டை என்ன அப்படின்னா, இந்த யூகேயை பொறுத்த வரைக்கும் யூகே அப்படின்றது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து அப்படின்ற 4 தொகுதிகளை கொண்ட ஒரு நாடு அப்படின்றதுனால இந்த அயர்லாந்து பக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது. இந்த பிரித்தானிய அரசாங்கம் இந்த கேள்வியில் இருந்தபோது அவங்க அயர்லாண்டையும் கூட்டு சேர்த்திருந்தாங்க. ருவாண்டா பில்லுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும், ருவாண்டா கூட உங்களுடைய கைச்சாத்திடலையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பல வேண்டுகோளை விடுத்திருந்தாலும் அயர்லாந்து அதை கொஞ்சம் கண்டுக்காம இருந்தது. இப்போ இன்னும் ஒரு சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, அயர்லாந்து தரப்புல ஹைகோர்ட்ல இருந்து ஒரு முடிவு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பில் நார்தர்ன் அயர்லாந்து பக்கத்துல செல்லுபடியாகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யூகேல மறைமுகமாக ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு இது ஒரு பச்சை கொடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜூலை மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி மட்டும் இவங்க நாடு கடத்தப்பட போகிறார்கள், ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது மட்டும் இல்லாம இவங்க போறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் தீவிரமான முறையில முன்னெடுக்கப்பட்டு வரதும் நீங்க எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட மக்கள், பிரித்தானியா எங்கும் செறிந்து வாழ்ற மக்கள் இப்போ நார்தர்ன் அயர்லாண்டை நோக்கி குடிபெயர்றாங்க அப்படின்ற ஒரு திடுக்கிற தகவலும் தெரிய வருது. இப்போ நார்தர்ன் அயர்லாந்து பக்கம் போறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நார்தர்ன் அயர்லாந்துல இதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அவங்க திரும்ப நாடு கடத்தப்பட முடியாது அப்படின்ற காரணத்துக்காக நார்தர்ன் அயர்லாந்துக்கு போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு. இது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலையடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரித்தானிய அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லாம நார்தர்ன் அயர்லாந்து பக்கத்திலையும் இது கொஞ்சம் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதிகமானவங்க இங்கிலாந்து பக்கத்துல இருந்து இந்த நார்தர்ன் அயர்லாந்து பக்கத்துக்கு வாரதுனால அங்கேயும் சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற தரப்புல இருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட நார்தர்ன் அயர்லாந்து அரசாங்கமும் இது சம்பந்தமான தீவிரமான முடிவுகளை கூடிய சீக்கிரம் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. இதன் முடிவாக ருவாண்டா திட்டத்திற்கு நார்தர்ன் அயர்லாண்டும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இப்போ எழுந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது மக்களுக்கு எதிரான அநீதி, மக்களுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்தும் பேசிட்டு வராங்க. ஸோ ருவாண்டா பில் லேபர் பார்ட்டி வருமாக இருந்தால் முற்றுமுழுதாக இல்லாமல் ஆக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க பரவலா இருக்கு. ருவாண்டா பில் இல்லாமல் ஆக்கப்பட்டு இது ஒரு தீவிரவாத செயலாக கருதப்படும், அதாவது ஸ்மக்லிங் பண்றாங்களா இல்ல சட்டவிரோதமான முறையில பொய்யான ஆவணங்களோட வாராங்களா அப்படின்ற விஷயங்களை பத்தி நாங்க ஆராய்ஞ்சு அதை கட்டுப்படுத்துவதற்கான முழு முயற்சியிலையும் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லேபர் கட்சியின் தரப்புல இருந்து சொல்றாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் இது எப்படியான மாற்றங்களை கொண்டு வர போகுது, நார்தர்ன் அயர்லாந்துக்கு இதுல எந்த மாதிரியான பங்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இனிவரும் காலங்களில் கண்டிப்பா பல செய்திகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். லிவர்பூல் பகுதியில் லூயிஸ் யங், அமாண்டா யங் அப்படின்ற ஒரு அம்மாவும் பிள்ளையும் வசிச்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாய் வளர்ப்பு பிராணியா இருந்திருக்கு. இந்த நாயினுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்னூப் அப்படின்றது ஒரு அமெரிக்கன் ரேப்பருடைய பேர். அந்த அமெரிக்கன் ரேப்பருடைய பேரை இந்த நாய்க்கும் அவங்க வச்சு ரொம்பவே செல்லமாக இந்த நாயை வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நாயை வளர்த்து வந்த போது இருந்த பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த நாயினுடைய ரகம் ஒரு அமெரிக்கன் ரகம், எக்ஸல் புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகமான ஒரு வகையான நாய்.
இந்த எக்ஸல் புலி அப்படின்ற நாய் வந்து யூகேல தடை செய்யப்பட்ட ஒரு நாய். இந்த நாயை நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சட்டப்பூர்வமாக ஒரு எக்ஸம்ஷனல் லெட்டர் எடுத்திருக்க வேணும். அதே நேரம் அந்த நாய்க்காக 92 பவுண்ட் நீங்க செலவு பண்ணவும் வேணும். அரசாங்கத்துக்கு 92 பவுண்ட் நீங்க பே பண்ணா மட்டும்தான் இந்த சர்டிபிகேட், அந்த லைசன்ஸை வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த லைசன்ஸ் இல்லாம இந்த நாயை வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஸ்காட்லாண்டில் கிட்டத்தட்ட 5000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தண்ட பணம் அறவிடலாம், உங்களுக்கு சிறை தண்டனையும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் அங்கே இருக்கு. இது இப்படி இருக்கும்போது இந்த நாயை வச்சிருக்கிறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த நாய் சக மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நாய் வகை அப்படின்றதுனால இந்த நாய் சம்பந்தமான கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டு வந்தது. ஒருவேளை உங்களால இந்த நாயை பராமரிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த நாயை கொண்டு போய் வெளியே விடுறது அப்படின்றதும் தண்டனைக்குரிய ஒரு குற்றம் யூகே பொறுத்தவரையில. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கிட்ட பேசி நீங்க வந்து அந்த நாயை ஒரு பப்ளிக் வெட் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல வந்து கையளிக்கணும். அவங்க அந்த நாயை விஷ ஊசி மூலமாக கொலை செய்து விடுவார்கள் அப்படின்றதுதான் பிரித்தானியாவில் இருந்த சட்டம். சில நாட்களுக்கு முன்னால இந்த அம்மாவும் மகனும் லிவர்பூல் பகுதியில் நடமாடிட்டு இருக்கும்போது இந்த நாயோட நடமாடிட்டு இருந்திருக்காங்க. போதிய பாதுகாப்பு இல்லாமல் இந்த நாயோட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவங்க சொல்றாங்க. அப்படி இருந்தபோது அங்க விளையாடி கொண்டிருந்த 8 வயதான சிறுவன் மேல இந்த நாய் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த சம்பவத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இந்த 8 வயதான சிறுவன் தலையில காயங்கள் உட்பட கிட்டத்தட்ட ஸ்கல் டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டையோட்டு சிதைவு உட்பட பல காயங்களுக்கு உள்ளானதாகவும் இந்த சிறுவனை காப்பாற்ற போன அந்த சிறுவனுடைய அம்மாவும் காயங்களுக்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுகிறது. இது அந்த இடத்துல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அண்டை வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க சாட்சி சொல்லும் போது சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, கொடூரமாக இந்த நாய் அந்த சிறுவனை தாக்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம இப்ப பாக்குக்கு போகும்போது நிறைய பேர் நாயை கொண்டு வருவாங்க. நாயை கொண்டு வரும்போது சில பேர் அவங்க கட்டி போடுவாங்க, சில பேர் கட்டி போட மாட்டாங்க. அந்த நாய் குலைச்சாலும் இல்லை நம்மளை நோக்கி வந்தாலும் கூட அது கடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனா பிரித்தானிய சட்டத்தை பொறுத்த வரையில அது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய செயல் அப்படின்றதையும் நம்ம எல்லாரும் நினைவில் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. யாராவது கட்டாம ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு நாய் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க சட்டத்தை மீறுறாங்க. அந்த நாயினால பாதிப்பு ஏற்படுது, பாதிப்பு ஏற்படலை அப்படின்றது 2ஆம் பட்சமாக இருந்தாலும் நாயை கட்ட வேண்டிய ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்காக என்ன தண்டனையை பிரித்தானிய அரசாங்கம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவான அமாண்டா அவங்களுக்கு 49 வயது, அவங்களுக்கு 20 மாதம் தண்டனையும், மகனான லூயிஸ் யங்குக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனையும் வழங்கி பிரித்தானிய நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த தண்டனை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு தண்டனை. இப்போ அந்த சிறுவன் இருக்கிற நிலைமையை கருத்தில் கொண்டு இப்படியான ஒரு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கன்சென்ட் வாங்கிவிட்டு அந்த நாய்க்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பப்ளிக் வெட் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு அனுப்பப்பட்டு அந்த நாய்க்கு விஷ ஊசி ஏற்றி அந்த நாயையும் கொலை செய்திருக்கிறாங்க. இது லிவர்பூல்ல கடந்த வாரம் பதிவான ஒரு துக்ககரமான செயல். அந்த சிறுவன் இப்போ வரையில கவலைக்கிடமான நிலையில இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதே நேரம் யூகேல இருக்கிற மிகப்பெரிய அடுத்த தலையீடு என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக யூகேக்கு வரவங்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவுல குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த PSW அப்படின்னு சொல்லக்கூடிய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 வருஷம் இந்த நாட்டில் தங்கி இருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு பறிபோகும், அது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுற கிசுகிசுக்களை நம்பி மாணவர்கள்ல பலர் யூகேக்கு வாரதுல வந்து விருப்பம் காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. இதற்கு யூனிவர்சிட்டிஸ் தரப்புல இருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 108 பில்லியன் பவுண்ட்ஸ் வருமானம் இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸால யூகேக்குள்ள வருது அப்படின்றது மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்படியான ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல இந்த கவர்மெண்ட் கை வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை யூனிவர்சிட்டிஸ் சார்பில் இருந்து சொல்றாங்க. இப்போ யூகே பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சில வருடங்களுக்கு முன்னால், அதாவது கடந்த 2 வருடங்களுக்குள்ள பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. யூகேனுடைய அந்த அகாடமிக்கும் இருக்கலாம், இல்லை யூகேல கொடுக்கப்படுற அந்த PSW அப்படின்ற விஷயத்தை கருத்தில் கொண்டு பல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நாட்டுக்கு வாரதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது சடுதியான அளவுல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான மாற்றங்கள் வரப்போகிறது. இந்த சட்டங்கள்ல புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு பிரித்தானியாவுக்கு ஸ்டூடெண்டா வரவங்களுடைய எண்ணிக்கை மறுபடியும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்கள் அத்தனையுமே ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. சோ இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ற அதே நேரத்தில் சில நண்பர்கள் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அதாவது நர்சிங்குக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஐடி துறை வந்து யூகேல எப்படி இருக்கு அப்படின்ற சில விஷயங்களை வீடியோவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அடுத்த சில வீடியோக்கள்ல இங்க இருக்கிற ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான வேலைகளுக்கு வந்து இங்க டிமாண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கவர் பண்றதுக்காக கண்டிப்பா முயற்சி பண்றேன். இந்த சேனல்ல வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரம் நம்மளோட பழைய வீடியோஸையும் போய் பாருங்க. அந்த வீடியோக்களுக்கும் லைக் பண்ணுங்க. அந்த வீடியோக்களையும் உபயோகமான தகவல்கள் இருக்கும். இப்படியான விஷயங்களை வந்து தொகுத்து தரதான் இந்த சேனலோட நோக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.